உங்களுக்காக எனக்காக இந்த நாளை திறக்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ அந்த மண்டலத்தை திறக்கிற மண்டலத்துக்குள்ள வந்துட்டா நீங்க யாரா இருந்தாலும் அந்த மண்டலம் உங்களுக்காக வேலை செய்யும். ஆமென். அந்த மண்டலம் உங்களுக்காக எனக்காக என்ன செய்யும்? வேலை செய்யும். அப்போ இந்த ஸ்கூல் ஆஃப் த வெல்த் அந்த மண்டலத்துக்குள்ள நீங்க வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். அதனால இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் நிறைய இந்த வெல்த்துடைய பிரின்சிபல்ஸ் நம்ம பேசி டீச் பண்ணி அந்த வாய்ப்புல போகிறோம். இதுல முதலாவது இந்த வெல்த்துடைய நமக்கு கோட்பாடுகள் இதை புரிந்து கொள்ள அநேக காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2வது பேதுரு 2 Peter chapter 1 verse 3. 2வது பேதுரு 2ஆம் நிருபம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி கர்த்தர் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார். கடவுள் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார். கொடுக்க போறார் என்பது எதுவுமே கிடையாது. தேவன் ஏற்கனவே நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எதெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் அதாவது அறிகிற அறிவினால் ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாமே தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். இந்த வெளிச்சத்துக்குள்ள முதலாவது நாம் வரணும். எந்த வெளிச்சம்? உங்களுடைய ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும். அதாவது தேவ பக்திக்கு சொன்னா godly life, அப்புறம் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கும் நமக்கு கடவுளுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வாழணும். அப்ப இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நிறைய பேரு நம்ம வாழ்க்கையில புரியாம இருக்கிறது. பக்திக்கான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவ பக்திக்கான காரியங்கள் நம்ம எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கைக்கும் இந்த பூமியில வாழ போகிற வாழ்க்கைக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் நமக்கு ஏற்கனவே எந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறார்னா, நீங்க இந்த வருஷத்த பூமியில ஒரு 100 வருஷம் வாழ்வதற்கான வேண்டிய காரியத்தையும் அப்புறம் ஆவிக்குரிய தேவ பக்திக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் தேவனா செய்திருக்கிறாரு, ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். இதான் ஃபர்ஸ்ட் வெளிச்சத்துக்குள்ள நீங்க வரணும். இந்த வாழ்க்கையில தேவ பக்தி, கடவுளுக்கு பயபக்தியோடு வாழ்கிற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இந்த பூமியில வாழ வேண்டிய நம்முடைய எல்லா தேவைகளுக்கு வேண்டியதும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த 2 வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, பேதுரு என்ன சொல்றாரு? அவரை அறிகிற அறிவினால். அப்ப தேவனை அறிகிற அறிவினால் தான் இந்த 2 ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும். சொல்லுங்க, ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும். அப்ப ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் நாம அதை பிரிச்சு டிவைட் பண்ணிட்டோம். தேவ பக்திக்கும் ஜீவனத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. கர்த்தருக்கும் பொருளாதாரத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. கர்த்தருக்கும் நாம் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கும் தேவனத்திற்கும் சம்பந்தம் கிடையாது நினைக்கிறோம். தேவ பக்திக்கும் நம்முடைய தேவை பணத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு மென்டாலிட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய ஸ்பிரிச்சுவலும் பொருளாதாரத்தையும் பிரிக்கவே இல்லை, அதை சேர்த்துதான் கொடுத்தார். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், கர்த்தரோட பேசுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிறோம். ஆனா இந்த உலகத்துல வாழும்போது
இந்த உலகத்தின் தேவைகள் இருக்கிறது. இந்த உலகத்துல என்னென்ன தேவை? சரீரத்துக்கு தேவையானது பொருளாதார தேவைகள் இருக்கிறது. நம்முடைய பொருளாதார தேவைகள் சுகம், நல்ல வாழ்க்கை, நல்ல சமாதான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, எதுக்கும் குறையில்லாத வாழ்க்கை, அப்படி வாழ்வதற்கு இந்த வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன கிடையாது, சம்மதம் இல்ல அப்படின்னு வாழ்ந்துட்டோம். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் நாம கீழே ஏழ்விடம் வறுவிடம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இதுதான். ஆனா தேவனா சொல்றாரு, இது ரெண்டும் உங்களுக்கு தந்திருக்கிறார். தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும். ஜீவனத்துல இந்த உலகத்துல நான் வாழ்கிற வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் தேவனா செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்ப கொடுத்திருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளணும்னா நமக்கு அறிவு தேவை. கர்த்தரை அறிகிற அறிவு. இப்ப தேவனை அறிகிற அறிவு தேவை. அதான் சொல்றாரு, அறிகிற அறிவினால். எதை அறிகிற அறிவினால்? தேவனை அறிகிற அறிவு. இந்த தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு எனக்கு உண்டானால் ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் எல்லாவற்றையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவர் அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. அந்த தேவனை நீங்க அறிகிற அறிவு வளரும் போதுதான். இந்த வசனம் பாருங்க, அந்த வசனம் இன்னும் நல்லா கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். கொலோசியர் வசனத்தை நோட் பண்ணிட்டு நீங்க வீட்டுல போய் டெய்லி வாசிக்கலாம். ரொம்ப அற்புதமான வசனங்கள். கொலோசியர் 1:9-10. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். கர்த்தர் அறிகிற அறிவில நீங்களும் நான் என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். இரண்டாவது, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவன் அறிகிற அறிவினால் விருத்தி அடையணும். சொல்லுங்க, நிரப்பப்படவும் விருத்தி அடையணும். சொல்லுங்க, நிரப்பப்படவும் விருத்தி அடையணும். அறிகிற அறிவை, தேவனை அறிகிற அறிவில நீங்க நிரப்பப்பட்டு விருத்தி அடையணும். அப்ப நிரம்பி நீங்க பெருகணும். எதுல? தேவனை அறிகிற அறிவு. இந்த தேவனை அறிகிற அறிவில நீங்க வளரும், விருத்தி அடையும் போது, நீங்க பெருகும் போது, நீங்க நிரப்பப்படும் போது நமக்கு ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாம் தேவன் எனக்கு ஆல்ரெடி தந்திருக்கிறார். இந்த அறிவு வர வர நாம மேல போய் கொண்டேதான் இருப்போம், நாம பெருகி கொண்டேதான் இருப்போம், நாம உயர்ந்து கொண்டேதான் இருப்போம். அல்லேலூயா, ஆமென். அவர் அறிகிற அறிவு, அவர் அறிகிற அறிவுல நீங்க என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். அவர் அறிகிற அறிவுல விருத்தி அடையணும், பெருகணும். அதனால நீங்க நமக்கு இந்த அறிவு, தேவனை பற்றி நல்லா தெரியும், ஆனா தேவனை குறித்து தேவனை நமக்கு தெரியல. அதனால் இந்த நாள்ல தேவனை அறிகிற அறிவை நீங்க நிரப்பி விருத்தி அடைய வேண்டும். கர்த்தர் அறிகிற அறிவில நீங்க வளரும் போது உங்க ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும். சொல்லுங்க, ஜீவனத்திற்கும். இப்ப ஜீவனத்திற்கும் தேவ பக்தி நல்லா இருக்குது. கடவுளை தேடுறோம், கடவுளுக்கு ஜெபிக்கிறோம், கடவுளுக்காக வாழ்றோம். ஆனா ஜீவனத்திற்கு கஷ்டப்படுறோம். ஆனா நான் போய் உழைச்சாதான் நான் சாப்பிட முடியும், நான் போய் வேர்வை சிந்தினாதான் நான் சாப்பிட முடியும், நான் போய் ரத்தம் சிந்தினாதான் என்னால மேல வர முடியும், உழைப்பே உயர்வு அப்படின்னு சொல்லி இந்த ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் பிரிச்சுட்டோம். ஆனா பைபிள் சொல்லுது, ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் அவரை அறிகிற அறிவு. அறிவு வந்ததுன்னா
இந்த அறிவினால் நாம் பெருக முடியும். அப்ப இந்த அறிவில பெருக முடியும், பெருக வேண்டும். இந்த அறிவில நீங்க நிரம்ப வேண்டும். எந்த அறிவு? தேவனை அறிகிற அறிவு. அறிகிற அறிவு, இந்த அறிதல், knowing, know that about your God or know of God. அப்ப தேவனை அறிகிறது. தேவனை அறிய வேண்டுமென்றால் knowing அப்படின்னு பைபிள்ல ஃபர்ஸ்ட் எங்க வருதுன்னா, ஆதாம் தேவனை யோவானை அறிந்தான். அதான் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். ஆதாம் யோவானை அறிந்தான், அவன் ஒரு குமாரனை பெற்றார். அதான் இன்டிமேட் knowing. பாருங்க, அந்த ஒரு ரீதியில தான், அந்த ஒரு கான்செப்ட்ல தான், அந்த ஒரு சத்தியத்துல தான் வேதம் சொல்லுகிறது knowing of God. சொல்லுங்க, knowing of God. தேவனை நீங்க எப்படி அறியணும்? இந்த அளவுக்கு அறியணும். ஆதாம் யோவானை அறிந்தான். அப்ப தேவனை நீங்கள் முழுமையாய் அறிந்திருக்க வேண்டும். ஓ, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், ஆனா என்னையே மனைவி தெரியும். இதான் பாயிண்ட். கடவுளை இந்த ரீதியில நீங்க அவரை அறிய போது தேவ பக்திக்கும் ஜீவனத்திற்கும் வேண்டியதெல்லாம் தந்திருக்கிறார். இவன் அப்ப இந்த அறிவு, இந்த வெளிச்சம் நமக்கு இல்லாதனாலதான் இன்னைக்கு எல்லாவற்றிலும் நாம் இப்படி இருக்கின்றோம், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அறிவை நீங்க வளர வேண்டும். ஆமென். தேவனை அறிகிற அறிவு, இதுதான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். இப்ப இந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க உள்ள போகணும். ஆமென். இந்த நாள் முழுக்க இந்த வெளிச்சத்துக்குள்ள இப்ப உங்களுக்கு டோர் ஓபனா இருக்குது. டோர் எப்படி ஓபன் பண்ணிருக்கேன்? நல்லா கேளுங்க. இந்த டோர் எப்படி ஓபன் ஆகுதுன்னா, இந்த டோருக்குள்ள நீங்க எப்படி வரீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவு. சொல்லுங்க, தேவனை அறிகிற அறிவு. அப்போ தேவனை அறிகிற அறிவு, knowing of God, not knowing about God. I am not talking about the knowing about God, knowing of God. Knowing of God na husband wife அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அவங்களை குறித்து நல்லா தெரியும். ஆனா மற்றவங்களுக்கு அவர்களை குறித்து தெரியும். ஆனா அவர்களை விட கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், அந்த நோய் நன்றாய் தெரியும். அப்படிதான் தேவனை நீங்க என்ன செய்யணும்? நோய். அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க போகணும். எதுல? knowing of God. சொல்லுங்க, knowing of God. தேவனை அறிகிற அறிவுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும். அப்ப நான் தேவனை அறிய போதுதான் இந்த ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் தந்திருக்கிறார். அப்ப இந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க போகும்போது, இந்த வெளிச்சத்துக்குள்ள போகும்போது தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, இந்த ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யத்தினுடைய முதல் கோட்பாடு, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னா the principles of God. நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. தேவனின் கோட்பாடு. கடவுளுடைய கோட்பாடு என்ன? கடவுளுடைய கோட்பாடு என்ன? the principles of God. இதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சிபல். இங்க பைபிள்ல நிறைய வெல்த் பிரின்சிபல்ஸ் இருக்குது. பாருங்க, இந்த பிரின்சிபல்ஸ் கோட்பாடு, கிறிஸ்துவுக்கு கோட்பாடு எடுக்கல. வேதம் எடுத்தோம், அந்த தேவனை நாம் எடுத்துக்கொண்டோம். ஆனா அவர் போதித்த, பைபிள்ல போதிக்கிற அந்த பிரின்சிபல்ஸ கிறிஸ்துவர்கள் அறியல, அதை எடுக்கல. உலகத்தில் இருக்கிற வெளியே இருக்கிற ஜனங்கள் இந்த தேவனே வேண்டாம், அவர் கடவுள் மட்டும் வேண்டாம், ஆனா அவர் சொன்ன கோட்பாடு எல்லாத்தையும் எடுத்து அவர்கள் பெரியாளா வந்து கொண்டிருக்கிறார்கள். பைபிள் இஸ் a full of principles. பைபிள் ஃபுல்லா எது இருக்குதுன்னா கோட்பாடுலாம் இருக்கு. இந்த பிரின்சிபல்ஸ் அறியும் போதுதான் உங்க வாழ்க்கையில சில அற்புதமான காரியங்கள் நடக்கும். அப்ப நாம் இந்த தேவனை எடுத்துட்டோம், ஆனா அவர் சொன்ன பிரின்சிபல்ஸா நம்ம ஃபாலோ பண்ணது கிடையாது. அதை குறித்து அறிவும் நமக்கு கிடையாது. ஆனா வெளியில இருக்கிறவன்
இந்த கோட்பாடு பிடிச்சா இந்த கடவுள் மட்டும் வேணாம்னு சொல்றாங்க. அப்ப இந்த தேவனின் கோட்பாடு என்ன? The principles of God. The principles of God குறித்து உங்களுக்குள்ள அறிவு உண்டாகும் போது இந்த தேவனுடைய சித்தம் என்ன, அவர் யார் என்ன சொல்ல போனா இந்த தேவனை யார் என்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிய போதுதான் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. வெல்த், வெல்த்னா மெட்டீரியல். வெல்த் என்பது மெட்டீரியல். ஆனா அந்த வெல்த் நாம வேணாம்னு சொல்றோம். வெல்த் என்றாலே அது நமக்கு சம்பந்தம் கிடையாது. வெல்த் என்றாலே ஆவிக்குரிய காரியம் கிடையாது. மெட்டீரியல் அப்படின்னாவே அது ஸ்பிரிச்சுவல் கிடையாதுன்னு காலகாலமா நமக்கு போதித்து இருக்கிறாங்க. அப்போ வெல்த் அப்படின்னு ஒரு டாபிக் பேசினாவே இட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவல், அது ஒரு ஆவிக்குரிய காரியம் கிடையாது என்பதுதான் அவர் பேசுவார். ஆனா பைபிள் அப்படி கிடையாது. அதனால்தான் பொருளாதாரத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தார். கர்த்தர் அதை பிரிக்கவே இல்லை. கர்த்தர் அதை பிரிக்கவே இல்லை. நல்லா கவனிங்க. நீங்க இந்த வெல்த் ஸ்கூல்ல வந்திருக்கீங்க. இந்த வெல்த் என்பது வெல்த்னாவே ஒரு மெட்டீரியல், ஒரு பொருளாதாரம். அந்த வெல்த்துக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு காலகாலமாய் போதித்து இருக்கிறார்கள். ஆனா உங்களுக்கு ஒரு வெளிச்சம் என்ன வேணும்னு சொன்னால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வெல்த்துக்கும் கனெக்டட் இருக்குது. கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா நாம தான் அதை டிஸ்கனெக்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வெல்த்தும் எதுவுமே வரது கிடையாது. ஏன் வெல்த் வரல? ஏன்னா வெல்த்துக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் கனெக்டட் இல்ல அப்படின்னா மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்கு. அது என்ன சொல்ல போனா, இப்ப நான் ஜெபிக்கிறேன், நான் எல்லா காரியமும் செய்யறேன், ஆனா என்னுடைய தேவை, பண தேவைக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப என் பண தேவைக்கும் தேவனுக்கும் கிடையாது, சம்பந்தம் இல்ல. இப்ப எனக்கு பண தேவைன்னா அந்த பணத்திற்கும் தேவனுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் ஜெபிக்கணும், நான் பைபிள் வாசிக்கணும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வரணும். ஆனா என் பண தேவைகள் இப்ப ஐஸ்வர்யம், மெட்டீரியல் திங்ஸ் வரும்போது அதற்காக நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு அதுக்காக கேட்கலாமா? 1 லட்சம் வேணும், அதுக்காக ஜெபிக்கலாமா? ஏன்னா மெட்டீரியலுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் டிஸ்கனெக்டட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எதெல்லாம் டிஸ்கனெக்டட் இருக்கிறதோ கர்த்தர் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வைத்திருக்கிறார். கனெக்ட் பண்ணி வைத்திருக்கிறத நீங்களும் நான் என்ன பண்ணிருக்கிறோம்? என்ன பண்ணிருக்கோம்? டிஸ்கனெக்டட் பண்ணிருக்கோம். ஆனா கர்த்தர் அதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அதை ஒன்றோடு ஒன்று சேர்த்து விட்டு இருக்கிறார். படைக்கும் போதே அப்படிதான். கடவுள் ஏதோ இந்த பூமியை மனுஷனுக்கு வெறும் ஸ்பிரிச்சுவலாவே கொடுக்கல, அவன் தம்மோடு கூட இருக்கும்படி படைத்தார். அவரோடு இருக்கிற அந்த மனிதனுக்கு, ஆதாமுக்கு, யோவானுக்கும் ஒரு அழகான பூமியை உண்டாக்கினார். அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்துக்குள்ள மரம், செடி, பறவைகள், பிராணிகள் எல்லாமே உருவாக்கி படைத்தார். அப்போ இந்த மெட்டீரியல் வேர்ல்டை யார் உருவாக்கினது? இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை யார் உருவாக்கினது? தேவன். அப்ப பொருளாதாரத்திற்கும் தேவனுக்கு என்ன கிடையாது சம்பந்தம் அப்படின்னு நமக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம், நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து இருந்தாலும் பொருளாதாரத்துல கீழே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டப் என்ன இருக்குதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்திற்கும் கனெக்டட் கிடையாது. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழும் போது பொருளாதாரம் ஒரு மேட்டர் கிடையாது. பொருளாதாரம் ஒரு பெருசா கிறிஸ்துவனா கிடையாது, நினைக்கிறது கிடையாது. ஏன்? ஏன்னா இட்ஸ் a mind mentality. இந்த மைண்ட் பிளாக் சொல்லலாம். பாத்தீங்களா என்ன பிளாக்? இன்னைக்கு இந்த பிளாக் எல்லாம் எடுக்க போறோம். ஏமே என்ன எடுக்க போறோம்? இந்த பிளாக். எங்க பிளாக் இருக்கு?
மைண்ட்ல தான். சொல்லுங்க, மைண்ட் பிளாக். பிளாக் எங்க இருக்கு நமக்கு? ஏன்னா மைண்ட்ல தான் நமக்கு இத பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீ நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். ஆனா பொருளாதாரத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ ஐஸ்வர்யம் என்பது ஒரு பொருளாதாரமா இருந்தாலும் ஐஸ்வர்யத்திற்கும் தேவனுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் இல்லை. சோ டிஸ்கனெக்டட் இருக்கறனால, இப்போ கனெக்டட் இருந்தாதான் அந்த சோர்ஸ் நமக்கு வரும். டிஸ்கனெக்டட் ஆனால அந்த சோர்ஸ் நமக்கு கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். வசனத்தை நல்லா கவனிங்க. இந்த சக்தி உங்களுக்குள்ள, உங்கள் இதயத்துக்குள்ள போக வேண்டும். ஏன்னா இது ஒரு பிரசங்கம் இல்ல, இது ஒரு அனாயிண்டிங். சொல்லுங்க, அனாயிண்டிங். இன்னைக்கு இதை பெற்றுக்கொண்டா கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதமான காரியங்களை செய்வார். தேவன் என்ன செய்வார்? இப்ப இந்த தேவன், அதான் தேவனின் கோட்பாடு. ரோமர் 10ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு இந்த தேவனை குறித்து. இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனம் இருந்தாலும், ஆனா இதெல்லாம் உங்களுக்கு ஐ ஓப்பனிங் வர்சஸ் 10:12. ரோமர் 10:12. ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணராய் இருக்கிறார். இப்போ தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் என்னவா இருக்கிறாரு? சொல்லுங்க, எல்லாரும் பேசுங்க. சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஒரு மூணு நல்ல சத்தமா சொல்லுங்க. ஐஸ்வர்ய சம்பர்ணர். சொல்லுங்க, ஐஸ்வர்ய சம்பர்ணர். சொல்லுங்க, ஐஸ்வர்ய சம்பர்ணர். come on read. say ஐஸ்வர்ய. சொல்லுங்க நல்லா, ஐஸ்வர்ய. அப்போ நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் தொழுது கொள்ளுகிற தேவன் யார்? இந்த வெளிச்சம் வந்திருந்தா நீங்க நானும் யாரா இருந்திருப்போம்? ஐஸ்வர்யவான்களா இருந்திருப்போம். இந்த ஐஸ்வர்ய ஒரு கூட்டம், ஒரு ஸ்கூல் ஆஃப் வெல்த் தேவைப்பட்டது இருந்திருக்காது. அப்போ நல்லா புரிந்துங்க, இதான் தேவனுடைய கோட்பாடு, the principles of God. அப்ப தேவனை நல்லா, அந்த தேவன் யாரு? இந்த வார்த்தை, இந்த வெளிப்பாடு, இந்த அனாயிண்டிங், இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள நல்லா போகணும். இந்த தேவன் யாரு? ஐஸ்வர்ய சம்பர்ணர். ஐஸ்வர்யத்துல சம்பர்ணர் யாரு? என் தகப்பன், என் தேவன். சொல்லுங்க, என் தேவன். சொல்லுங்க, என் தேவன். சொல்லுங்க, என் தேவன். சொல்லுங்க, என் தேவன். ஏதோ மெசேஜ் கேட்க வரல, நீங்க பேசணும். என் தேவன். சொல்லுங்க, என் தேவன். பேசுங்க, என் தேவன் ஐஸ்வர்ய சம்பர்ணர். ஆனா நான் இப்படி வாழ்றேன், ஏழிலும் ஏழ்மையிலும் குறைவிலும் தாழ்ச்சிலும் இல்லாமலும் பட்டினிலும் தரித்திரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரனுடைய பிள்ளை ஒரு பெக்கரா இருக்கிறார். யாரா இருக்கிறா? யாரா இருக்கிறா? யாருக்கு அவமானம்? சொல்லுங்க, யாருக்கு அவமானம்? அந்த பிள்ளைக்கு, அப்பாவுக்கா? அப்போ நாம் இப்படி வாழ்வது யாருக்கு அவமானம்? எந்த அப்பாவுக்கு? நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு நாம அவமானத்தை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு அவமானத்தை கொண்டு வரும். ஏன்னா அவர் ஐஸ்வர்யத்துல சம்பர்ணா இருக்கிறார். ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாரு? ஐஸ்வர்ய சம்பர்ணர். ஆனா அவருடைய பிள்ளைகள் அவர் ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை சேவிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் எப்படி இருக்கிறாரு? பேசணும், முன்னாடி பார்த்துக்கலாம். அவர் எப்படி இருக்கிறாரு? ஐஸ்வர்யா. சொல்லுங்க, ஒரு போன நல்லா இருக்க போனோம்.
ஐஸ்வர்ய சம்பர்ணர். சொல்லுங்க ஐஸ்வர்ய. சொல்லுங்க ஐஸ்வர்ய. இது சண்டே மெசேஜ் கிடையாது. ஒரு half an hour பேசிட்டு போறோம். ஐஸ்வர்ய உங்க தேவன் யாரு? Who is your God? Take amplified and read. உங்க தேவன் யாரு? ஐஸ்வர்யத்துல சம்பர்ணர். அப்படின்னா குறைவே கிடையாது. அவரிடத்துல ஒரு துளி கூட குறைவே. ஐஸ்வர்யத்துல தேவனிடத்துல என்ன கிடையாது? குறைவே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்துல தேவனிடத்துல 0.0 குறைவே கிடையாது. யாருக்கு ஐஸ்வர்ய சம்பர்ணா இருக்காரு? யாருக்கு ஐயா? யாருக்கு? அவரை தொழுது கொள்ளுகிற சேவிக்கிற. யாருக்காக அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணா இருக்கிறார்னா தொழுது கொள்ளுகிற. யார் தொழுது? நாம எல்லாரும் யாரை தொழுது கொள்ளுகிறோம்? யாரை சேவிக்கிறோம்? யாரை? ஐஸ்வர்ய சம்பர்ணர். இப்போ என் அப்பா, என் தகப்பன், உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பர்ணா இருக்கிறாரு. ஆனா நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஐஸ்வர்யத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம். ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் குறைவிலும் காணப்படுகிறோம். அப்ப தேவனுக்கு நாம் அவமானம் கொடுக்கிறோமா இல்லையா? யார் அவமானப்படுத்துறோம்? தேவன். நீங்க ஐஸ்வர்யத்துல இல்லைன்னா இந்த தேவனை அவமானப்படுத்துறீங்க. அவருக்கு தான் அவமானம். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து துக்கப்படுகிறார். ஏன்னா இப்போ ஒரு பெரிய பணக்கார பிள்ளை ஏழ்மையில, வறுமையில, தரித்திரத்துல, குறைவில வாழ்ந்து கொண்டிருந்தா அந்த தகப்புடைய மனம் தினந்தோறும் அந்த பிள்ளையை நோக்கி அவனை குறித்து ஒரு பாரம், துக்கம், கவலை இருந்து கொண்டேதான் இருக்கும். That's a father love. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளை குறித்து தகப்பனுக்கு ஒரு பாரம், ஒரு கவலை. என் பிள்ளை யார் இருக்கிறான்? என் பிள்ளை யார் இருக்கிறான்? என் பிள்ளை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிள்ளைக்கு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிள்ளைக்கு குறைவில, தரித்திரத்துல, ஏழ்மையில, வறுமையில இருக்க வேண்டிய அவசியம். நீங்க நல்லா பணக்காரா இருந்துட்டு உங்க பிள்ளை ஏழ்மையா இருந்தா நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கலையா? அவன் நான் நல்லா பணக்காரன், நீ கஷ்டப்படு, நீ பிச்சை எடு, நீ ஒண்ணு இல்லாது அப்படி நாம் சொல்லுவோமா? சொல்லுங்க நீங்க யாருன்னா? ஆனா நாம என்ன உலகத்துல நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கணும். நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. நான் ஐஸ்வர்ய சம்பர்ணா இருக்கிறேன். அதனால நீயும் என்னை ஆராதிக்கிற, என்னை தொழுது கொள்ளுகிற நீங்க ஒவ்வொருவரும் எப்படிதான் இருக்கணும்? ஐஸ்வர்யத்தில். சொல்லுங்க ஐஸ்வர்யத்தில் சம்பர்ணர். சொல்லுங்க. இந்த வார்த்தை சபையில பேசுறது கிடையாது. ஆனா உங்களுக்கு வரது இல்லை இல்லையா? நீங்க எதை பேசுறீங்களோ உங்க வாழ்க்கையில வராது. எதை பேசுறீங்களோ உங்க வாழ்க்கையில வரும். ஐஸ்வர்ய. அப்ப தேவனுடைய கோட்பாடு என்ன? What's God's principles? தேவனுடைய கோட்பாடு என்னன்னா, நான் ஆராதிக்கிற என் தேவன், நான் தொழுது கொள்ளுகிற என் தேவன் அவர் ஐஸ்வர்யத்தில் சம்பர்ணர். சொல்லுங்க ஐஸ்வர்யத்தில் சம்பர்ணா இருக்கிறார். குறைவே கிடையாது. ஐஸ்வர்யத்தில் அவர் என்ன கிடையாது? குறைவே கிடையாது. ஐஸ்வர்ய சம்பூர்ணமா இருக்கிறார். சம்பூர்ணம். அதான் சம்பர்ணர். 1% கூட இந்த தேவன் ஐஸ்வர்யத்துல குறைவே இல்லை. ஐஸ்வர்யத்துல என்ன கிடையாது? சொல்லுங்க என்ன கிடையாது? குறைவே கிடையாது. ஆனால் இந்த ஊழியத்திற்காக பவுல் ஊழியத்திற்காக வந்தேன்னு சொல்றார். வாசிங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Corinthians chapter 6 அந்த வசனத்துக்கு வரும். அப்புறம் 6:10 2 Corinthians 6:10 பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்கப்படுகிறோம். பவுல் அவருடைய ஊழியமா இருக்கிறது. பவுலுடைய மினிஸ்ட்ரி
பண்ணாரு. ஆனா அந்த அவருடைய மினிஸ்ட்ரியில ஒரு பிரதானமான மினிஸ்ட்ரி என்னன்னா, தங்களை எப்படி விளக்கப்பட்டார்னா, இப்போ தரித்திரர்கள் என்னப்பட்ட அநேகரை ஐஸ்வர்யவான்களா ஆக்கும்படி. இது ஒரு மினிஸ்ட்ரி, இது ஒரு